அடிப்படையிலே மாணவி தனது வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கின்றார். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு நிதியைத்தான் பெரிதும் செலவழிக்க வேண்டும். நிதியை செலவழிப்பதன் மூலமாக சமுதாயத்தில் பிற மாணவர்களோட ஒப்பிட்டு நோக்கின்ற அளவுக்கு தாங்கள் அதாவது பிள்ளைகள் இருக்க முடியும். நிதி இல்லாத மாணவன் பின்வாங்கப்படுவான், அது பின்வரிசைக்கு இழுத்துச் செல்லப்படுவான் என்ற போக்கில் மாணவி இதனுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இதனுடைய இந்த அணியினுடைய கருத்தை முற்றுமுழுதாக தான் எதிர்க்கின்றேன் என்று சொல்லி இந்த அணியினுடைய தலைவி, எதிரணியினுடைய தலைவி சங்கவி அவர்களை தனது வாதத்தை சமர்ப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றது. முப்பாட்டன் காலத்து மொழியெடுத்து பாட்டன் காலத்து சொல்லெடுத்து ஒரு சுவையும் கலந்து வைத்து அதில் கொஞ்சம் வாசனை சேர்த்து பேச்சுக்கு இனிதாய் மொழி தந்த என் தாய் தமிழ் செம்மொழிக்கு முதல் வணக்கம். ஏறெடுத்து வயலை சீர்படுத்தி அதனை நேர்படுத்தி நெல்லறிந்து களை எடுத்து அருவி வெட்டி உலகிற்கே பசியாற்றும் உழவன்களை போற்றும் நன்னாளாம் இத்திருநாளில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சூரிய புயலே அடித்தாலும் சுனாமியே வந்தாலும் தன்னிலை மாதா பஞ்சாயத்து தலைவர்கள் வழிவந்த 21ஆம் நூற்றாண்டில் இறுதி நாட்டாமையாக தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவரையா அவர்களே மற்றும் என் தரப்பு வாதிகளே, என் எதிர்த்தரப்பு வாதிகளே, தலைப்பின் பொருளறிந்து அடுத்த சமுதாயத்திற்கு நல்ல எண்ணத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கும் சபையோர்களே மற்றும் ஆசிரியர்களே அனைவருக்கும் எனக்கு என் இந்நேர வந்தனங்கள். என் எதிர்த்தரப்பு வாதினர் கூறியிருந்தால் பணம் இருந்தால் மட்டுமே கல்வி கேட்க முடியும் என்று தோமஸ் அல்வா எடிசன் நடுவர் கூறியிருந்தார். தோமஸ் அல்வா எடிசன் என்ன செய்தார்? அவரிடம் பணம் இல்லை. அவன் அம்மா நேரத்தை செலவழித்ததால் மட்டுமே அவர் இன்று விஞ்ஞானியாக இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒன்று கூறியிருந்தார், பிரசவம் பணம் இருந்தால் மட்டுமே அவர் வைத்தியசாலைக்கு கூட்டி சென்று செய்யலாம். தற்போது பிரசவம் வீட்டில் ஏற்படுவதில்லை என்று கூறியிருந்தார். இதற்கு காரணம் பணமே. நான் சொல்கிறேன், ஏனென்றால் பணத்தின் மோகத்தால் தான் முதலெல்லாம் கிணத்திலிருந்து நீர் அழுவார்கள். இப்பொழுது பணத்தின் மோகத்தினால் அவர்கள் மோட்டார் கூட்டி தண்ணி அழுகிறார்கள். அம்மிக்கு பதிலாக மிக்சர் கிரைண்டர் பயன்படுத்துகிறார்கள். இதனால் பிரசவம் அப்படி வீட்டில் நடைபெறும், வைத்தியசாலையில் தான் நடைபெறும். இதற்கு காரணம் பணம் தான். நேரத்தை செலவழித்து வீட்டில் அம்மியில் அரைத்து சுவையான உணவை உண்ணலாம் தானே, ஏனாங்க ஹோட்டல் என்று சென்றுகிறீர்கள். இதுதான் காரணம். மற்றது சொல்லியிருந்தார், பணத்தின் காரணமாகவே கட்டலாம் என்று. அப்ப இந்த அரசாங்க பாடசாலை, அரசாங்க சீருடை, இலவச புத்தகங்கள் என்னத்துக்கு இருக்கிறது? ஜுடிசப் எனும் நிறுவனம் அனைவருக்கும் கோப்பி வழங்குகின்றது, அதே இருக்கின்றது. சரி, நான் இப்ப என்னோட வாதத்தை முன்வைக்கிறேன். இன்றைய திருநாள்ல பட்டிமன்றத்தின் தலைப்பு அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இது மாணவர்களுக்கு நிதியா நேரத்தையா ஒதுக்க வேண்டும். நேரம் தான் நான் சொல்கிறேன், கட்டாயம் நேரத்தையே ஒதுக்க வேண்டும். இந்த நேரத்தை ஒதுக்காதால அவ்வளவு பிரச்சனை உருவாகுது. நடுவர் அவர்களே சொன்னார், பண்பாட்டுல குன்று இருக்குதுன்னு. பண்பாட்டுல குன்றுறதுக்கு காரணம் பணம். பணத்தின் மோகத்தால எல்லாரும் அவங்களோட கலாச்சாரத்துல இருந்து பண்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே மறந்து இந்த வேற வெளிநாட்டு கலாச்சாரம் எல்லாத்துக்குமே போய்கொண்டிருக்கிறீங்க. அடுத்து இன்றைய சமுதாயத்துல இந்த ரெண்டும் சமமாக பகிரப்படுவதில்லை. இதுக்கு காரணம் பெற்றோர்கள் சிறு பராயத்துல பிள்ளைகளுக்கு தங்களோட நேரத்தை ஒதுக்கிட்டு பிள்ளை எப்ப படிக்க தொடங்குதோ அப்ப பிள்ளைய விட்டு விலகி அவ வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கோ எனக்கு போய் தங்களோட நேரத்தை பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தவறினோம். பிள்ளை இப்ப டீனேஜ் வயதுல இருக்கிற பிள்ளைன்னா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பிரச்சனை வரும். என் எதிர்த்தரப்பு வாதத்துக்கு நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை வெவ்வேல போல நேரம் செலவழிக்க கூடாதுன்றதுக்காண்டி தான் வாத வந்திருக்கிறேன். இந்த அப்பா ஒரு வீட்டுல ஒரு அப்பா அல்லது ஒரு அம்மா பிள்ளையோட ஒரு நேரத்தை செலவழிச்சா இந்த முகநூல்ல வர்ற பல்கலைக்கழக மாணவி தற்கொலை, பரீட்சை பெறுவதால் மாணவன் எடுத்த தவறான முடிவு, 18 வயது மாணவியை காணவில்லை, பிரபல பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளில் காணப்பட்ட போதைப் பொருள் மாத்திரைகள், இந்த செய்திகள் எல்லாம் ஏன் இந்த இதுல வருது? பணத்தின் மோகத்தால். இந்த பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பரவுதுன்னா அதுக்கு யார் காசு கொடுக்கிறது?
வெளியில போயிட்டு சுற்றுலா சென்றுட்டு வரலாம், ஓய்வு நேரத்தை அவர்களோட கழிக்கணும். இந்த செயற்பாடுகள் வந்து எத்தனை வீட்டுல இன்னைக்கு நடக்குது? வெறும் 2 வீட்டு எண்ணக்கூடிய வீட்டுலதான் இந்த இரவு நேரத்தை வந்து ஒழுங்கா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறீங்க. மற்றும் நான் சொல்ல வந்தது வந்து தோமஸ் அல்வா எடிசன் வந்து அவனுடைய அம்மாட்ட காசு இருந்திருக்காது. அப்ப அவனுடைய அம்மா வீட்டுல அவருக்கு வந்து பொய் சொல்லியிருக்காரு, நீ படிக்க கூடிய நீ என்றுதான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. அவ அப்படி ஒரு பொய்ய சொல்லி அவரை வந்து